தங்கமயில் ஜுவல்லரியின் டிஜி கோல்ட் சேமிப்பு திட்டம். கையில ஒரு ஸ்மார்ட் போன் இருந்தா போதும், ஸ்மார்ட்டா சேமிக்கலாம் தங்கத்தை. ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அதுல 100 ரூபாய் முதல் எவ்வளவு தொகையும் சேமிக்கலாம். எத்தனை முறை வேணாலும் சேமிக்கலாம். அன்றைய மார்க்கெட் பிரைஸ்ல உங்க பேர்ல தங்கம் வரவு வைக்கப்படும். 11 மாத முடிவில் நீங்க விரும்பின நகையை ஈஸியா வாங்கிக்கலாம். டிஜி கோல்ட் சேமிப்பு திட்டம். தங்கமயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும். தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க. வணக்கம். நம்முடைய யூடியூப் நேயர்களுக்கும் உலகெங்கும் இருக்கின்ற தமிழர்களுக்கும் நம்முடைய இனிமையான சித்திரை தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்வோம். இந்த சித்திரை வருட பிறப்புங்கிறது நம்முடைய முன்னோர்கள் காலங்காலமாக இந்த நாளை வருடத்தின் தொடக்கமாக கொண்டாடி இருக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சொல்லுகிற போது தமிழ் வருடங்கள் 60 வருடங்கள் பிரபவ பிங்கள என்று தொடங்கி 60வது வருடம் வரையிலே ஒருவர் வாழ்ந்தால் அவருக்கு 60 வயது என்று பொருள். 2 முறை இந்த சுழற்சியிலே இருந்து வாழ்ந்தவர் 10ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த நம்முடைய ராமானுஜர். இந்த 60 வருடங்களில் ஒவ்வொரு பெயரும் தமிழில் இல்லை. தமிழில் இல்லை என்றால் நாம் பயன்படுத்துகிற முறையில் வடமொழி பெயர்களையே நாம் பயன்படுத்துகின்றோம். தமிழில் இதற்கான பெயர்கள் இருக்கின்றன. நற்றமிழாளர்கள் அதனை கூறுகின்றார்கள். விரோதிகிறது ஆண்டு முடிந்து விஸ்வாவசு ஆண்டு தொடங்குகிறது. அதாவது இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பெயர் விஸ்வாவசு. இது 60 ஆண்டுகளில் 39வது இடத்திலே இந்த ஆண்டு வருகிறது. இந்த ஆண்டு நமக்கு நல்ல சிறப்பாக அமைய வேண்டும், அமையும் என்று நாம் நம்புவோம். ஆதி காலத்தில் நம்முடைய இலக்கியங்களிலே சொல்லுகின்ற போது இந்த சூரியன் கிழக்கில் சரியாக உதிக்கிற நாள் இந்த சித்திரை ஒன்றுதான் என்பதை கணக்கிட்டு அதற்கு ஏற்ப அவர்கள் இலக்கியங்களிலும் பாடி வைத்திருக்கிறார்கள். தலைநாள் பூத்த பொன்னினர் வேங்கை என்று அந்த தலைநாள் என்று குறிப்பிடுவது இந்த சித்திரை முதல் நாளைத்தான் குறிப்பிடுகிறார்கள். கிழக்கிலே துல்லிதமாக உதிக்கிற சூரியன் 12 ராசிகளில் 12 மாதங்கள் அதைத்தான் சொல்கிறோம். 12 ராசிகளில் முதல் ராசியாக மேச ராசியில் பிரவேசிக்கிறார். இப்படி பிரவேசிக்கிற இந்த காலத்தை தான் நாம் வசந்த காலமாகவும் கொண்டாடுகின்றோம். ஒரு காலத்தில் சித்திரை மாதத்தில் தான் இந்திர விழாவும் கொண்டாடப்பட்டு வந்தது. நம்முடைய மதுரையில் சித்திரை திருவிழா இந்த சித்திரை மாதத்தில் தான் கொண்டாடப்படுகின்றது. இப்போது இந்த ஆண்டு தொடங்குகிற நாளில் நாம் சூரிய பகவானை வழிபடுவோம். அத்தோடு பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்கென வாழ்த்துகின்ற மணிமேகலையைப் போல நாம் இந்த ஆண்டை பசி இல்லாமல், பிணி இல்லாமல், நோய் இல்லாமல் நாம் சிறப்பாக வாழ வேண்டும். தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்ய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்வோம். இயற்கையில் மாறுபாடு வருமா? வரத்தான் செய்யும். அதனை சமாளிக்கிற விதத்தை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். விஞ்ஞானம் அதிவேகமாக வளரலாம். அந்த வேகத்திற்கு நாம் ஏற்ப மாறிக்கொள்ள வேண்டும். நான் சிறுபிள்ளையாக இருந்தபோது நான் பார்த்திருக்கிற ஒரு செய்தி, அதாவது பங்குனி 30, 31 அதற்கேற்ற தேதிகளில் அதை கடைநாள் என்று சொல்லுவார்கள். அந்த நாளில் ஊர் கிராமத்திலே சாவடியிலே நள்ளிரவிலே பஞ்சாங்கம் வாசிப்பார்கள். வருகின்றவர்களுக்கு பானக்கரம் என்று சொல்லக்கூடிய அந்த கருப்பட்டி மற்றும் சுக்கு இவையெல்லாம் போடப்பட்டு அந்த பானம் வழங்கப்படும். சுண்டல் வழங்குவார்கள். பஞ்சாங்கம் வாசித்து முடித்த பிறகு ஊரிலே பெரியவர்கள் மற்றும் இளைஞர்கள் எல்லாம் ஊருக்கு வெளியே சென்று கண்மாய்க்கரையில் ஆற்றங்கரையில் உயர்ந்த இடத்தில் நின்று நிலவினுடைய பிறையை பார்ப்பார்கள். எந்த வடகோடு உயர்ந்திருக்கிறதா தென்கோடு உயர்ந்திருக்கிறதா என்று
அதற்கேற்ப மழை பெய்யும் என்று அந்த காலத்தில் ஒரு நம்பிக்கை உண்டு. இப்படி இந்த பஞ்சாங்கம் பார்க்குற மரபு, அதே போல் பிறைகளை பார்த்து காலத்தை கணிக்கின்ற மரபு, இவையெல்லாம் நம்மிடத்தில் இருந்திருக்கின்றன. இன்றைக்கும் கூட சொல்லுவார்கள், காகம் வேப்ப மரத்தினுடைய வெளிப்புறத்திலே கூடு கட்டினால் மழை அதிகம் வராது என்றும், உட்புறத்திலே கூடு கட்டினால் மழை சிறப்பாக பெய்யும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதனால் அதற்கேற்ப காலத்தை இயற்கை உணர்த்துவதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லா வளமும் நலமும் எல்லோரும் பெற்று சிறப்பாக வாழ இந்த புத்தாண்டிலே நம்முடைய ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் மூலமாக, இயல் தொலைக்காட்சியின் மூலமாக அத்தனை பேரையும் வாழ்த்துவோம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு, சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.